உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த கூட்டுறவு பயிர்க்கடனை அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தபடி தள்ளுபடி பண்ணுமா பண்ணாதா? நேத்து சென்னையில போராட்டம் நடந்தது, அது என்னாச்சு? இன்னைக்கு பட்ஜெட்ல அதே 35,000 அதே 75,000 தான் சொல்லியிருக்காங்களே. என்னதான் பண்றது? ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தான் இதை முழுசா கேட்கணும், தெளிவா கேளுங்க. முதல்ல பாத்தீங்கன்னா, இதே 75,000 கீழே இருக்கிறவங்களுக்கு முழு கடன் தள்ளுபடி, அதுக்கு மேல இருந்தா 35,000 அப்படிங்கிறது அது மிக பழைய அறிவிப்பு. கடந்த ஜூன் 16ஆம் தேதி அறிவிச்சு, ஜூன் 19ஆம் தேதி போட்ட அரசாணை. அதைத்தான் மீண்டும் பாத்தீங்கன்னா, பட்ஜெட்ல இன்னைக்கு வாசிச்சிருக்கிறாங்க. நாம நேத்து சென்னையில பாத்தீங்கன்னா, ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டம் அறிவிச்சிருந்தோம். அந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தை ஒட்டி, எல்லா விவசாய சங்கங்களும் இணைந்து போய், மாண்புமிகு அமைச்சர் என் ஆனந்த் அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர் கே.ஜி. அருண்ராஜ் இந்த 3 பேரை சந்திச்சு பேசும்போது, விவசாய நிலைமைகள் எடுத்து சொன்னோம். விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை முழுசா நீங்க நிறைவேற்றணும் அப்படிங்கிற சொன்னோம். அதற்கு இன்னும் கொஞ்சம் நீங்க 6,000 கோடி வரைக்கும் வந்துட்டீங்க. இன்னும் ஒரு 3,000 4,000 கோடி தான் கூடுதல் செலவு தேவைப்படுது. கண்டிப்பா இதை நாங்க செஞ்சு கேட்கும்போது, கண்டிப்பாக நாங்க 6,000 கோடி வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். வாக்குறுதிப்படி முழுசா பண்றதுக்கான எல்லா நடவடிக்கையிலும் முயற்சியிலும் எடுக்கிறோம். எங்களுக்கு சற்று அவகாசம் கொடுங்க. நாளைக்கு பட்ஜெட் வரப்போகுது. அடுத்து வேளாண் பட்ஜெட் இருக்குது. முதல்வர் கவனத்துக்கு எடுத்துட்டு போய் கண்டிப்பா அதை பாசிட்டிவா பண்ணி தர்றோம். இந்த பிரச்சனை குறித்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எங்கிட்ட பேசினாங்க. திருமாவளவன் அவர்கள் எங்கிட்ட பேசினாங்க. 3 பேரும் இணைஞ்சு சந்திக்க வரதா கூட எங்கிட்ட பேசினாங்க. நாங்களும் இது குறித்து அவங்களுக்கு விளக்கங்களை சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிற மிக தெளிவாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு இன்னைக்கு பார்த்தா மீண்டும் அதே வருது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து உடனே போன் பண்றாங்க. என்னங்க நேத்து பார்த்திருக்கீங்க, நீங்க பேசியிருக்கேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு மீண்டும் அப்படியே வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. அவர்கள் கேட்டது 2 வார அவகாசம். ஆக உடனே வந்து அடுத்த நாளே பட்ஜெட் தயாரியாகி 1 வாரம் ஆச்சு. அப்ப நேத்து நாம பேசுனது உடனே பட்ஜெட் இல்ல, அதை திருத்தம் பண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணி கொண்டு வரல, சாத்தியமில்லாத விஷயம். அரசாங்கம் சட்டசபை முடியறதுக்குள்ள 110 விதியின் கீழே எப்ப வேணாலும் இதை அறிவிக்க முடியும். சட்டசபை இல்லாட்டியும் எப்ப வேணாலும் முதலமைச்சர் பார்த்து அதை அறிவிக்க முடியும். அது ஒரு பிரச்சனை கிடையாது. நாம போராட்டத்தை வலுவாக முன்னெடுக்க வந்தபோது மூத்த அமைச்சர்கள் 2 வார கால அவகாசம் கேட்டதால நம்ம போராட்டத்தை ஒத்தி வச்சிருக்கிறோம். 2 வார அவகாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, தவேக கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் மீண்டும் சந்திப்பது, பேசுவது, அமைச்சர் பொறுப்புகளை சந்திப்பது, பேசுவது, இந்த லாபிங் வேலைகளுக்காகவே தான் நம்ம இப்போ சென்னையில் இருந்திருக்கிறோம். தொடர்ச்சி அந்த வேலைகளை முயற்சிகளை முன்னெடுத்து 2 வார காலத்துக்குள்ள நமது கோரிக்கையை வெற்றியாக்குறவங்க எல்லா முயற்சிகளையும் முன்னெடுக்கிறோம். இல்லைங்கிற பட்சத்துல அடுத்தது சென்னையில போராட்டம் வந்து கண்டிப்பா அறிவிச்சோம்னா அது தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். எல்லா விவசாயிகளும் தன்னெழுச்சியை வந்து அங்க உட்கார போறோம். அப்படி வரும்போது போராட்டத்தை ஒத்தி வைக்கிறது, தள்ளி வைக்கிறது எதுவுமே கிடையாது. அரசுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு இறுதி வாய்ப்பாகவும் இதை கொடுத்திருக்கிறோம். எனவே உழவர் உறவுகள் அனைவரும் தயவு செஞ்சு கடனை கட்டாதீங்க. கடனை கட்டாம கடன் தள்ளுபடி கிடைக்கும். அதுபோக இந்த நிபந்தனைகளை பூரா நீக்க சொல்லியிருக்கிறோம். ஆக விவசாயிகளுக்கு உறுதுணையாக இந்த அரசு இருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக இறுதி வரை கோரிக்கை நிறைவேற நாம் அனைவரும் உழவர் உறவுகளாக இணைந்து போராடுவோம். அந்த போராட்டம் என்பது விவசாயிகள் நன்மைக்கானது, மேன்மைக்கானது. இந்த கடன் தள்ளுபடி ஒன்றாவது இந்த விவசாயிகளை மிகப்பெரிய அபாயத்திலிருந்து காப்பாற்றும். வருஷத்துக்கு 10,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிற இந்த நாட்டில் நாம் இருக்கிறோம். இந்த பிரச்சனையில் நம்ம போராடி ஜெயிக்காட்டி பார்த்தீங்கன்னா அடுத்து ஒவ்வொரு விவசாயியும் தற்கொலை செய்து கொள்ளும் போது அவங்களுக்கு போய் நிவாரணம் கேட்டு போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவேதான் இந்த போராட்டத்தை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்ற நட்பு அமைப்புகளும் தமிழ்நாடு விவசாய சங்கங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக கோரிக்கை நிறைவேறும் வரை அனைவரும் விரைந்து போராடுவோம். கண்டிப்பாக அரசு நிறைவேற்றும் நம்பிக்கை இருக்கிறது. இல்லைன்னா உறுதியான ஒரு கோரிக்கை நிறைவேறும் வரையான போராட்டத்தையும் விரைந்து அனைவரும் இணைந்து அறிவிப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.